வணக்கம். இன்றைக்கி நம்ம ஏஓ அண்ட் ஏஏஓ எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெஸ்ட் பேட்ச் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், எந்த பயிரில் தோன்றும் மஞ்சரிக்கு ஆரோ என்று பெயர்? எந்த பயிரில் தோன்றும் மஞ்சரிக்கு ஆரோ என்று பெயர்? சரியான விடை கரும்பு. செகண்ட் கொஷின், தமிழ்நாடு கரும்பு இனப்பெருக்க ஆராய்ச்சி நிறுவனம் உள்ள இடம் எது? தமிழ்நாடு கரும்பு இனப்பெருக்க ஆராய்ச்சி நிறுவனம் உள்ள இடம் எது? சரியான விடை கோயம்புத்தூர். தேர்டு கொஷின், மத்திய கரும்பு ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் எது? மத்திய கரும்பு ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் எது? சரியான விடை லக்னோ. ஃபோர்த்து கொஷின், ஆப்பிள் பயிரின் pH மதிப்பு என்ன? ஆப்பிள் பயிரின் pH மதிப்பு என்ன? சரியான விடை 5.0 முதல் 5.6 pH. ஃபிஃப்த் கொஷின், கிசா என்ற உலக பிரசித்தி பெற்ற பருத்தி எந்த இடத்தில் விளைவிக்கப்படுகிறது? கிசா என்ற உலக பிரசித்தி பெற்ற பருத்தி எந்த இடத்தில் விளைவிக்கப்படுகிறது? சரியான விடை எகிப்து. சிக்ஸ்த் கொஷின், பஞ்சங்காடி என்று அழைக்கப்படும் மரம் எது? பஞ்சங்காடி என்று அழைக்கப்படும் மரம் எது? சரியான விடை பனை மரம். செவன்த் கொஷின், உருளைக்கிழங்கு பயிரிட உகந்த வெப்பநிலை எது? உருளைக்கிழங்கு பயிரிட உகந்த வெப்பநிலை எது? சரியான விடை 18 டிகிரி முதல் 20 டிகிரி செல்சியஸ். எய்த்து கொஷின், தாவர வளர்ச்சி சீராக்கிகள் என்ற சொல் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு? தாவர வளர்ச்சி சீராக்கிகள் என்ற சொல் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு? சரியான விடை 1935. நைன்த் கொஷின், காலிஃப்ளவர் பூ உருவாக உகந்த வெப்பநிலை எது? காலிஃப்ளவர் பூ உருவாக உகந்த வெப்பநிலை எது? சரியான விடை 17 டிகிரி செல்சியஸ். 10th கொஷின், ரோஜா பயிரின் pH மதிப்பு என்ன? ரோஜா பயிரின் pH மதிப்பு என்ன? சரியான விடை 5.5 முதல் 7.0 pH. 11th கொஷின், தானியம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? தானியம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சரியான விடை கிரேக்கம், கிரேக்க மொழி. 12th கொஷின், சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் எந்த இடத்தில் உள்ளது? சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் எந்த இடத்தில் உள்ளது? சரியான விடை பிலிப்பைன்ஸ். 13th கொஷின், மக்காச்சோளம் எந்த நாட்டின் பூர்வீக பயிர்? மக்காச்சோளம் எந்த நாட்டின் பூர்வீக பயிர்? சரியான விடை ஏ மற்றும் பி. மக்காச்சோளம் மத்திய அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவின் பூர்வீக பயிர். 14th கொஷின், தானிய பயிர்களின் ராணி என்று அழைக்கப்படுவது? தானிய பயிர்களின் ராணி என்று அழைக்கப்படுவது? சரியான விடை மக்காச்சோளம். 15th கொஷின், கிழக்கு கடற்கரை நெட்டை என்று அழைக்கப்படுவது? கிழக்கு கடற்கரை நெட்டை என்று அழைக்கப்படுவது? சரியான விடை தென்னை மரம்.